அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரஃபா நோன்பு, பக்ரீத் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அரஃபா நோன்பு வீட்டில் நாங்கள் எல்லாரும் வச்சுருந்தோம், நஜிஹாவும் வச்சுருந்துச்சு. கிச்சனில் வந்து நஜிஹா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் கடல் பாசி காய்ச்சி ஊற்றி வச்சுட்டேன். ரோஸ் மில் கரைக்கிறதுக்காக பிசுன்னு சப்ஜா வர ரெண்டையும் ஊற வச்சுன்னா அதை நல்லா ஊறி வடை சுடுறதுக்காக வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதை நஜிஹா கழுவி மிக்சியில் போடுது. நஜிஹா நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் வந்திருக்குறாங்க. நஜிஹா கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிள்ளையும் நோன்பு தான் வச்சுருக்கா, நோன்பு வச்சுக்கிட்டே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வடையை சுட்டு எடுத்துகிட்டு கடலையை தாளித்து எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. மணியும் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. அதோட கடலையும் ஒரு வழியாக தாளித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வடையும் சுட்டு எடுத்துட்டேன். நம்ம என்ன தான் வீட்டில் எல்லாம் செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு கடையில் எல்லாம் வாங்கி வச்சா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் சிக்கன் ரோலும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அதுக்கு நோம்பு திறக்க கஞ்சியும் வீட்டுக்கு வந்துருச்சு. பழையாசில் காய்ச்சிருந்தாங்க, அது வந்து வீட்டுக்கும் கஞ்சி வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு வழியாக நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்து முடிஞ்சதோடய பார்த்திங்கன்னா பெருநாள் வேலையை ஆரம்பிச்சிடணும். இந்த பெருநாளைக்கு நான் பரோட்டா கடையில் வாங்கிக்கிட்டேன். கோழியானம் வீட்டில் காய்ச்சிக்கிட்டேன். அதுக்காக வந்து நான் கடல் பாசி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பால் கடல் பாசி காய்ச்சினா அதே சட்டியில் தான் காய்ச்சினேன். அதுமாதிரி ஊற்றி வச்சதும் அதே வட்டிலே ஊற்றி வச்சுட்டேன். பெருநாள் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏனம் நிறைய சேரும், இப்போயே அதிகமாக தான் சேர்ந்து கிடக்கு. அடுத்ததான் நான் கோழி ஆனம் காய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் லேட்டாகும், அதனால் ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் இதை காய்ச்சி வச்சுட்டேன். இப்போயே மணி 10 ஆகிடுச்சு. அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா வட்டலாப்பத்துக்கு ஊற்றி வச்சுட்டேன். வட்டலாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோழி ஆனம் வட்டலாப்பம்லாம் வந்து ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் தான் நமக்கு போகுது. வீடியோ எடுத்தோம்னா அதில் வர கவனம் போகும், அதனால் வேலை சரியாக செய்ய முடியாது. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து இன்றைக்கி பசியாரிக்கு வந்து பரோட்டா வந்து கடையில் ஆர்டர் பண்ணிட்டேன். வீட்டில் இடியாப்பமும் பராசாப்பம் தான் சுட்டேன். இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் தான் எந்திரிச்சு பிசைஞ்சு சுட்டு எடுத்தேன். ஏன்னா நைட்லேயே சுட்டு வச்சோம்னா வீணாக போயிடும். ஒரு வழியாக இடியாப்பமும் சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பராசாப்பத்தை 2 கல் அடுப்பில் வச்சு பராசாப்பத்தை ஊற்றி எடுத்துட்டேன். பராசாப்பத்தை சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் தொழுவை கிளம்பியாச்சு. தொழுவுக்கு போய்ட்டு நான் அப்படியே எங்கள் நானா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே பாருங்கள், டைம் இல்லாததுனால பசியாரெல்லாம் எல்லாம் ஒன்றா வச்சு கூட நான் வீடியோவில் எடுக்கலை, எல்லாம் தனித்தனியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்டா நானா வீட்டில் கறி அறுக்கிறதுனால கறியெலாம் அறுத்து தான் நாங்கள் நேரம் சொல்லிட்டு தான் வந்தோம். நானா வீட்டுக்கு போயிட்டு சலாம் கொடுத்துட்டு வந்து தான் நாங்கள் இங்கே வந்து பசியாறிட்டு திரும்பவும் நாங்கள் நானா வீட்டுக்கு தான் மதியானம் சாப்பாட்டுக்கு போகிறோம். நானா வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆக்குற மாதிரிலாம் நான் வரல, நான் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்தேன். நான் வரத்துக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் நேரம் கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் என் அக்கா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வந்து ஆக்கியிருந்தாங்க. பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்டர் எடுத்துருக்காங்கல்ல, அதனால் எல்லாேருக்கும் சாப்பாடு அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் தான் போய் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ஆப்சலாக வச்சுருந்தாங்க, அதாவது வெங்காய சட்னி வச்சுருந்தாங்க. பிரியாணிக்கு வந்து மாங்காய் பச்சடி வச்சுருந்தாங்க. இது இனிப்பும் உரப்பும் கலந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இவர் வந்து எங்கள் பேரன் தான், இவர் எங்கள் அண்ணன் பேரன். இவருக்கு வந்து இதான் ஹஜ்ஜி பேரனா, தலை பேரனா. பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு அண்ணன் பொண்ணுலாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக பெருனா கொண்டாடணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.